ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேதி நீக்கம் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். பண்டைய நாகரிகம், அந்த நாகரிகத்தோடு ஒன்றி உறவாடி வாழ்ந்து வந்த மனிதன் மேலை நாட்டு நாகரிகத்தால் மேலை நாட்டு பழக்க வழக்கத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்று சுத்தமாக இருப்பது எல்லாம் சக்தியானது என்ற ஒரு தவறான தாழ்ந்த கண்ணோட்டத்தோடு பயணிக்க ஆரம்பித்த காலம் வந்துவிட்டது. இனி நமக்கு நல்லதோ கெட்டதோ ருசியாக இருக்கிறதா, அந்த ருசி எப்படி உருவாக்கப்பட்டது என்ற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பான கெமிக்கல் அல்லது அறிவியல் காரங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உலோகத்தில் இருந்து பிரித்தெடுக்கக்கூடியது, கனிமங்களிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்களை மூலப்பொருள்களாக வைத்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து அது தவறான வக்கரமான ருசியை அடையாளப்படுத்தி உருவாக்கப்பட்ட பொருள்கள் இன்று உணவுப் பொருள்களோடு கலந்துவிட்டது. அது சில நேரத்தில் நிறங்களும் அதோடு சேர்ந்து விட்டது. அந்த நிறங்களும் அந்த வக்கர ருசியும் மனிதனை தவறான பாதைக்கு இழுத்து கொண்டு போய்விட்டது. அப்படி தவறான பாதையில் இழுத்து கொண்டு போன பிறகு அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடல்நலத்தை நாமே கெடுத்துக்கொள்வதற்காக விதவிதமாக சாப்பிடக்கூடிய தன்மை, நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடிய தன்மை, அது இல்லாமல் அகால போஜனம், இப்படிப்பட்ட தவறான பழக்க வழக்கத்துக்கு சென்று விட்டோம். இந்த பழக்கத்திலிருந்து நம்மளுடைய பண்டைய பழக்க வழக்கத்திலிருந்து எந்த அளவுக்கு மாறி வெளியில் வந்தோமோ அந்த அளவுக்கு ஆங்கில மருத்துவம் மேலை நாட்டு நாகரிகம் நம்மை முழுமையாக கட்டி போட்டு அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழ வைத்து அதன் மூலம் காசு பார்த்து வக்கர குணத்தோடு சிரித்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது சற்று பயமாக இருக்கிறது. இப்படி மனிதன் அந்த காலத்திலேயே சைவத்தை மட்டுமல்ல, நேரை மட்டுமல்ல, தாவரங்களை மட்டுமல்ல, அசைவத்தையும் இறைச்சியையும் அதனுடைய குணங்கள் சார்ந்த விஷயங்களையும் அந்த காலத்திலேயே சாப்பிட்டு மருத்துவத்தின் மூலம் அல்லது மருத்துவத்திற்கு எந்த வகையில் உபயோகப்படுகிறது என்பதை தெளிவாக அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று ஒரு சில இறைச்சியும் அதனுடைய குணமும் அதனுடைய நோய் குணமாகும் தன்மையை பற்றியும் ஒரு சில தகவல்களை பார்ப்போம். இதில் வெள்ளாடு என்று சொல்லக்கூடிய கருப்பு நிற ஆடுகளினுடைய இறைச்சியை சாப்பிடும் பொழுது உருவாக்கக்கூடிய அல்லது உருவாகி இருக்கிற ஜுரங்கள் குறையும், வாத வைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலோங்கி இருக்கும், பயம் போகும், சரீர புஷ்டி உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மான் காட்டில் வாழக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு உயிர், அதனுடைய இறைச்சி தொந்த நோய், கீழ்கடல் வாயு, வாதப்படை, கண் புகைச்சல், பித்தம் இவற்றை குறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊர்பன்றி இறைச்சியை உண்பவர்களுக்கு வாதம், பித்தம், தொந்தம், விரணம், சுக்கிழல், சிலேஸ்மகோபம், வலுவிழப்பு போன்ற பலவித ரோகங்கள் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஔஷதத்துக்கு கெடுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஔஷதம் என்றால் நாட்டு மருந்து கடைக்காக கொடுக்கக்கூடிய மருந்து, அந்த மருந்து வேலை செய்யாமல் எதிராக போய்விடுகிறது என்பதை நடைமுறையில் நிறைய விஷயங்களில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆக நாட்டு வைத்தியர்கள் அனைவரும் மருந்து கொடுக்கும் பொழுது பத்தியம் என்று பார்க்கும் பொழுது இந்த ஊர்பன்றியினுடைய இறைச்சியை சாப்பிடாதீர்கள் என்று சொல்லியே கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து முள்ளம்பன்றியினுடைய இறைச்சியினுடைய குணம், காட்டுப்பன்றி, முட்பன்றி போன்ற இறைச்சிகள் குணத்தில் நன்றாக இருந்தாலும் முட்பன்றி வளமை மிகுத்ததால் எந்தவித பன்றியும் இதற்கு நிகரல்ல, அவ்வளவு வலுவான இறைச்சி, வலுவை தரக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முயல் இறைச்சியின் குணம், முயல் கரியால் விரைவாகிய நடைகள் உண்டாகும், வைத்தியம், சளி, இருமல், மகா சுவாசம், வாயு மலச்சிக்கல் போன்றவை நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடும்பு இறைச்சியினுடைய குணம், இயல்பாக துவர்ப்பும் இனிப்பும் கலந்த உடும்பு இறைச்சியினால் துர்பலம்,
வீக்கம், சொறி, கிரணதோஷம், சிரசு காதுகளில் ஏற்படும் நோய்கள், உட்சூடு, குஷ்டம், விரணம், அக்ஷயம், பிரமேகம், வெள்ளை மூலம், குடல்வாதம், வாதப்பித்தம், பேதி இவைகள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புலியினுடைய இறைச்சி என்று பார்க்கும் பொழுது புலியினுடைய இறைச்சினால் உன்மத்த ரோகம் என்ற ஒரு நோய் உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாட்டினுடைய இறைச்சி உண்டால் சகல நோய்களும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடைமுறையில் நிறைய வித்தியாசங்கள் இருப்பதை உணர முடிகிறது. சகல நோய்களும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உடல் எந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டாலும் அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு, குறிப்பாக சளி சம்பந்தப்பட்டது, நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளில் பலமான பாதிக்கப்பட்டவர்கள் இன்று மாட்டு இறைச்சியின் மூலம் வேகமாக குணமாய் வருவதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. எலி இறைச்சி. அடுத்து எலி இறைச்சியினுடைய குணம். எலி இறைச்சி குன்மம், பிளிகம், மார்பு வலி, பிளவை, திணவு இவைகளை நீக்கும், பூரிப்பும் வீரியத்தன்மையை விருத்தி செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த எலியினுடைய இறைச்சி சார்ந்து இன்று அரசியல்வாதிகள் ரொம்பவும் கேவலமாக பார்க்கிறார்கள். இதில் கரும்பு எலி, வெள்ளெலி மற்றும் சுண்டெலி மற்றும் நிறைய வகைகள் இருந்தன. எனக்கு தெரிய கிட்டத்தட்ட 70-80களில் இந்த மழை காலத்தில் வரக்கூடிய வெள்ளெலி என்று சொல்லுவார்கள். அந்த எலியினுடைய தன்மையும் நிறமுமே சற்று வித்தியாசமாக இருக்கும். அந்த எலியினுடைய இறைச்சி அந்த பருவகால இந்த எலி எப்போது கிடைக்கும் என்றால் மாசி மாதம் 15ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 20ஆம் தேதிக்குள் திடீர் மழை என்று ஏற்படும் காலத்தில் இது எங்கிருந்து வருமோ தெரியாது. அங்கங்கே தன்னுடைய இடத்தை தேர்ந்தெடுத்து வலைகள் அமைத்து அதன் மூலம் நடமாடும். இது அந்திம காலத்திலேயும் அதே சமயத்தில் அதிகாலை நேரத்திலேயும் இதை சுலபமாக வேட்டையாடி சமைத்து சாப்பிட்டு வந்தார்கள். அது பெருமளவு உடல் நலத்துக்கு நல்ல நலத்தையும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான தன்மையும் இருந்ததை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அடுத்து கோழி இறைச்சியினுடைய குணம் என்று பார்க்கும் பொழுது சூடுள்ள கோழிக்கறியை உண்டால் ஔஷத வேகம், மகவாதம் மற்றும் சுவாசம், தேகக்கெடுப்பு, மந்தாக்கினி மூலம் இவைகள் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்களும் கொழுப்புள்ள விரணம், பித்தம் இவைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடம்பு இழைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்புறா இறைச்சியினுடைய குணாதிசயம். பைத்தியத்திற்கான வெண்புறா கறி, வாத பைத்தியம், ஜலமேகம், விரண ரோகம், வெண்குஷ்டம், கரப்பான், சொறி இவைகளை இருந்து வேகமாக குணமாவதற்கு இந்த வெள்ளைப்புறாவினுடைய இறைச்சி அந்த காலத்திலே நான் சிறுவயதாக இருக்கும்போதே சித்த மருத்துவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அடுத்து விரால் மீனுடைய இறைச்சியினுடைய குணம் என்று பார்க்கும் பொழுது குளத்து விரால் பிணியை நீக்கி உடல் வளர்த்தக்கூடிய தன்மை இருக்கும். கடல் இறால் ருசியை தரும், அதே சமயத்தினுடைய குடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யும். கருவாட்டு இறைச்சியினுடைய குணம் என்று பார்க்கும் பொழுது பத்திய கரியாகிய சுறா கருவாட்டை உண்பவர்களுக்கு குத்தல், திரகணி, வயிற்று நோய், வாத அதி போன்றவைகள் நீங்கி நலம் பெறுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இன்னும் எண்ணற்ற பதிவுகளும் காணொளிகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். அசைவம் சாப்பிட விருப்பப்படுபவர்கள் எந்த அசைவம் அவர்களுக்கு உடலுக்கு நல்லதை தருகிறது என்று பார்த்து சாப்பிடட்டுமே, அதில் அவர்களுக்கு ஒரு திருப்தி தரும் அல்லவா என்பதை கருத்தில் கொண்டே இந்த பதிவுகளை தருகிறேன். இந்த பதிவு அசைவ பிரியர்களுக்கு உபயோகமாக இருக்கலாம், சைவ பிரியர்களுக்கு சற்று வித்தியாசமான மனநிலையை தரலாம். இதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம், கடந்து செல்லுங்கள் நண்பர்களே. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கி யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.